நண்பர்களே, வெற்றிக்கான ஓட்டத்தில் 36வது நாள் காலைல வழக்கம் போல எந்திரிக்கிறத விட எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்ன மன்னிச்சுக்கோங்க. நம்ம ஊரில் வெயில் பொழந்து எடுக்கிறதுனால தண்ணி காலைல குளிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதோட ஒரு குளியலை போட்டு முடிச்சுட்டு காலை உணவுக்கு முட்டை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் காலை உணவுக்கு 2 சப்பாத்திகள், முட்டை. அதை தொடர்ந்து ஜீரக தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு காடியை தட்டி ஜிஹெச்சுக்கு போல. எங்கே போகிறேன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஜிஹெச்சில் அட்டனன்ஸ் போகிறதுக்காக காலேஜில் ஃபார்ம் கேட்டிருந்தாங்கல்ல, அது வாங்குறதுக்காக இத்தனை நாள் அலைஞ்சிருந்தோம்ல, அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்துருங்க, கையில் ரெடியாக இருக்கும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சீஃப் மினிஸ்டர் பர்மிஷனை போட்டுட்டு காலேஜ் பக்கம் ரூட் எடுத்துட்டோம். அவங்க சொன்னதை நம்பி நாங்களும் இருந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு அவங்க ஃபார்ம் கொடுத்தது 9 மணிக்கு போனது, காலைல 12 மணிக்கு தான் ஃபார்ம் கொடுத்தாங்க. சரின்னு அந்த ஃபார்மை வாங்கிட்டு காலேஜ் பக்கம் ரூட் எடுத்துட்டோம். இந்த கையில் வச்சிருக்கேனே இந்த ஃபார்ம் தான் நண்பர்களே, இவன் தான் நம்மளை போட்டு வாங்கினது. இந்த மாதிரி ஃபார்ம் எந்த பேச்சையும் கேட்டதில்லை, எங்கள் பேச்சுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, ஃபார்ம் கையில் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிலாம் பார்த்தா, தம்பி மன்னிச்சுக்கோங்க, ஸ்டாஃப்லாம் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. அந்த மன வருத்தத்துலேருந்து ஜிஹெச்லேருந்து கிளம்பி ஒரு தேநீர் அடிச்சுட்டு வீட்டை பக்கம் ரூட் எடுத்துட்டோம். அதோட வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு முடிச்சுட்டு ஒரு 5 மணி அளவில் ஒரு கேக்கு டெலிவரி வந்துச்சு. சாரி 2 கேக்கு டெலிவரி வந்துச்சு. அந்த 2த்தையும் டெலிவரி பண்ணிட்டு காடியை தட்டி வீட்டுக்கு போகிற வழியிலே இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இன்னைக்கு வரையும் காத்திருக்கவும்.